காலை வணக்கம். இது நம்ம மூதாதையர்கள் சொத்து விட்டு போனாங்கன்னா அது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா, இல்லை இது தனித்த சொத்தான்ற விவகாரத்துக்கு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த மாதிரி வழக்கில் சம்மந்தப்பட்ட தீர்ப்பு இது ஏஆர் 2025 கர்நாடகா 181, ஏஆர் 2025 கர்நாடகா 181, பிஜி ராமு வர்சஸ் ஸ்ரீமதி சௌதம்மா பி கிரிகவுடா. இதில் ராமு அவங்க அம்மா மேலே கேஸ் போட்டு ப்ராப்பர்ட்டியெல்லாம் அந்த அம்மா வீட்டில் தலைமைனால ப்ராப்பர்ட்டியெல்லாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க, எங்களுக்கு பாகம் பிரித்து கொடுன்னு கேஸ் போடுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்றுட்டாங்க, அந்த விற்கிறதுக்கு முன்னாடியே நான் சொந்தமாக என் பணத்தில் நான் அதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா டிபெண்ட் பண்ணுறாங்க. அதை அக்செப்ட் பண்ணி கீழ்கோர்ட்டில் சூட்டில் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டும் பிஜி ராமதாஸ் கௌதமா கேஸில் அந்த அம்மா ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் சில பகுதிகளை விற்கிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா ஒரு சொத்து தான் பேரில் வாங்கி ரெக்கார்டெல்லாம் மியூட்டேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்னு சொல்லி சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதில் கான்செப்ட் என்னன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேஸ் போட்டால் போதாது, நீங்கள் அதை தீவிரமாக நிரூபிக்கணுன்றது தான் இது ரேஷியோ. இது ஏஆர் 2003 சுப்ரீம் கோர்ட் 3800 அதே மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. நல்லா படிச்சுக்குங்க, வாழ்க்கையில் உதவும். காலை வணக்கம்.